ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜோதி கிருஷ்ணா டைரக்ஷன்ல பவன் கல்யாண், நிதி அகர்வால், பாபி தியோல் நடிச்சு வெளியான படம் தான் ஹரிஹர வீரமல்லு. இந்த படத்தினுடைய பார்ட் 1 பத்தி பார்ப்போம். இந்த படத்தினுடைய கதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஹரிஹர வீரமல்லு இது வந்து ஆந்திராவில் ரிலீஸ் ஆன படம். தமிழ் டபுள் இருக்கு. வேணா நீங்க வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. எந்த தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்குதோ அந்த தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது முகலாய பேரரசு ஆட்சி இந்த காலத்துல வந்து அவங்களை எதிர்த்து போராடின ஒரு இந்தியர் தான் வீரமல்லு அப்படிங்கிற ஒரு பெரிய வீரன். அந்த கதையை தழுவிதான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல பவன் கல்யாண் தான் ஹீரோ. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஆந்திரனுடைய டெபுட்டி சிஎம். அப்புறம் நிதி அகர்வால் அவங்க நடிச்சிருக்காங்க ஹீரோயினா. பாபி தியோல் வந்து எப்பயும் போல வில்லன் ரோல் நடிச்சிருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட கேரக்டர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. சத்யராஜ், நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். வெனிலா கிஷோர், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினோட ஸ்டோரியை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்க்கலாம்னா, ஒரு திருடன் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வீரமல்லு. அவர் ஒரு பயங்கரமான திருடன். சாதா திருடன் கிடையாது. அவர் வந்து ஒரு வைர கொள்ளையன். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல வைரம் கண்டுபிடிக்கப்படுது, ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு இடத்துல. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வைரத்தை கண்டுபிடிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை தட்டி பறிச்சிடறாங்க மேல இருக்கிறவங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த வைரத்தை அவங்க கிட்ட கடத்துறாரு. கடத்தும் போது அவருக்கு வந்து இன்னொரு பொறுப்பு கொடுக்கப்படுது. என்னன்னா, ஒரு பெரிய இடத்துல ஒரு 12 வைரங்கள் வந்து கடத்திட்டு போறாங்க. அந்த பெரிய இடத்துல போய் நீங்க அந்த 12 வைரத்தை கடத்திட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க கேட்டபடி உங்களுக்கு 2 வைரங்கள் நான் உங்களுக்கு தந்துடுறேன். ஒரு வைரம் இருந்தாவே ஒரு நாட்டோட பிரச்சனையை தீர்த்தரலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய வைரம் அப்படின்னு சொல்லி கோகினூர் வைரம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த வைரத்தை திருடுறதுக்கு முன்னாடி ஹீரோயினி சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே பார்த்த உடனே காதல் வயப்படுற ஹீரோவும் ஹீரோயினியும். அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து வைரத்தை காப்பாத்தி அந்த டீம் கிட்ட கொடுக்க கூடாது, நாமளே அதை வந்து வச்சுக்கணும், நம்ம நல்லதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு ஹீரோவோட எண்ணமா இருந்தாலும் கூட, இப்ப என்ன ஆகுதுன்னா, இடைவேளையில ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. உண்மையிலே இந்த ட்விஸ்ட்டை பார்த்துட்டு இந்த படம் வந்து ஒரு வேற லெவலா பிச்சுக்கும். பாகுபலியெல்லாம் எடுத்து சாப்பிட்டு மாட்டிருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தா, அப்ப அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இவங்க வச்சாங்க நம்மளுக்கு பாகுபலி மாதிரி ஒரு, அதுல ஒரு காவாசி கூட இந்த படம் இருந்திருக்காது. அந்த மாதிரி செஞ்சாங்க. காதுல பூ வைப்பாங்கன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. இந்த படத்துல வந்து காதுல மாலையா போடுறாங்க. ஆந்திரா ரசிகர்கள்லாம் எப்படி போடுங்கடா மாலையெல்லாம் போடுங்கடா, நல்லா பெரிய பெரிய ரோஜா பூ மாலையா எடுத்து காதுல போடுங்கடா அப்படின்னு கேட்டு வாங்குவாங்களான்னு தெரியுது. ஏங்க, ஒரு டெபுட்டி சிஎம்மா இருந்தாலும் ஒரு படம் எடுத்தா அது நம்புற மாதிரி எடுத்தாதான் நீங்க நம்புவீங்க. நம்பாத மாதிரி எடுத்தீங்கன்னா எப்படி நம்புவீங்க? ஏங்க, ஒரு ஹைனா கூட பேசுறாருங்க. ஒரு கழுது புலி மாதிரி ஒரு 5-6 புலி வருது. அந்த புலி கூட நான் என்னென்ன பேசணும்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு இது அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒரு 5000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், ஃபைட் மாஸ்டர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறாரு. யாருமே இவரை திருப்பி அடிக்கிறதே கிடையாது. அதான் ஒரு விஷயம். ஓப்பனிங் ஃபைட்லாம் ஒரு 2-3 ஃபைட்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஓப்பனிங்ல வரக்கூடிய ஃபைட்டுங்கெல்லாம் பாவம் அவங்களே வந்து அடி வாங்கிட்டு அவங்களே போயிடுறாங்க. ஒரு படத்துல, ராமராஜன் படத்துல நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது என்னன்னா, வரிசையில ஆளுங்கள் நிக்க வச்சுக்குவாரு, குத்திக்கிட்டே போவார்ல, அந்த ஃபைட் நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய ராமராஜன் சார் ஃபைட் இருக்கு. அவர் வந்து ஒரு அளவுக்கு நம்பும்படியா கிராமத்துல எடுத்தாரு. இவர் வந்து பீரியட் படம்னு சொல்லிட்டு எடுத்து சும்மா எல்லாத்தையும் தரமட்டமா வச்சு செஞ்சிருக்காரு. அந்த மாதிரிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த படத்துல எதுவுமே லாஜிக்கு எதுவுமே கிடையாது. என்னன்னா, அவ்வளவு பெரிய ஆள்கிட்ட போய் ஒரு சிங்கிளால் மோதி வெளியே வர்றதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கட்டும், அது வந்து முடியாது. இன்னொன்னா நான் பயங்கடத்தை வரல, வேற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க பிளாஷ்பேக்ல. அடடே, என்னமோ ஒண்ணு சொல்ல போறாரு. நீ வந்து என்னப்பா மழை வர்றதை கணிக்கிற, மிருகங்களோட பேசுற, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, எப்படி நீ இதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சிட்டு இருந்த, ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சி கேட்பாங்க. கேட்ட உடனே வீரமல்லுக்கு ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா சீட்டின் நுனியில எந்திரிச்சு உக்காந்தா, அடே அதெல்லாம் நீங்க எல்லாம் அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது, நீ எப்படி படுத்திருந்தியோ அதே மாதிரி படுத்துக்கிட்டே படத்தை பாரு, எந்திரிச்சு மட்டும் தயவுசெய்து உட்காந்துராதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிளாஷ்பேக் சொன்னாரு பாருங்க. சொன்னோடனே என்ன அப்படியே வேற லெவல்ல எனக்கு இதாயிடுச்சு. ஓகே, இதுதான் படமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு. இது வந்து ஒருதலை பட்சமா இவர் வந்து எடுத்திருக்காரு இந்த படத்தை, அப்படிதான் நம்ம நம்பணும். ஏன்னா இந்த படத்துல இருக்கிற கேரக்டர்கள் எல்லாருமே
நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முகலாய பேரரசு எல்லாரும் அந்த முஸ்லிம்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்து கடவுளை நீங்க கும்பிடாதீங்க, நீங்க வந்து மதம் மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியா அவங்கள மதம் மாத்துறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அந்த மாதிரிதான் நம்ம பார்க்க தோணுது. அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அதை எதிர்த்து ஒரு இளைஞன் போராடி மேல வரான். மேல வரவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த முகலாய பேரரசை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2வது பார்ட் இருக்கு. முதல் பார்ட் மட்டும் கிடையாது, 2வது பார்ட் இருக்கு. கண்டிப்பா அதை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த முதல் பார்ட்டே நம்மளால முடியல. 2வது இன்னொரு விஷயம் என்ன, அந்த படம் ஆரம்பிக்கும் போது உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. படம் ஆரம்பிக்கும் போது அந்த முதல் ஃபைட் எல்லாம் என்ன பார்த்துட்டு ஓகே, அடி வாங்குறதுக்கு கரெக்டா அளவெடுத்த மாதிரி 10-20 பேர் இருந்தாலும் கூட அந்த வைரத்தை கண்டுபிடிச்சு எடுக்கிறது, அப்புறம் ஏழைகளுக்காக போய் குஸ்தி ஃபைட் போடுறது, அதெல்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. இவங்க ப்ராப்ளமே என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்க சொன்ன கதை பூரா முழுக்க அது வந்து ஒருதலை பட்சமான ஒரு படமா எடுத்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி அனுமதிக்கிறாங்க. 2வது வந்து சாமி சிலைகள், இந்துக்கள் சாமி கடவுளா நம்பக்கூடிய அந்த சாமி சிலைகள் எல்லாம் கொண்டு போய் ஒரு இதுல போட்டு பெரிய கொப்பரை மாதிரி இருக்கும், அதுக்குள்ள போட்டு உருக்கி கீழே ஊத்துவாங்க. அப்புறம் அது மியூசிக் கருவிகள் எல்லாம் கொண்டு போய் எரிப்பாங்க. இன்னும் நிறைய சீன்கள் இந்த மாதிரி வந்து அவேர்னஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் இவர்ல சிஎம்மா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரிலாம் சீன் எடுக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த படத்துல நடிச்சிருக்கிற எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர், குறிப்பா யாருக்குமே முழுமையான கேரக்டர் கிடையாது இந்த படத்துல. ஹீரோயினுக்கே வேலை இல்லைங்க இந்த படத்துல. ஹீரோயினியே ஒரு வேஸ்ட் தான் இந்த படத்துல. ஒன்னுத்துக்கும் உதவாது. ஒரே ஒரு ட்விஸ்ட், அந்த சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு காரணம் சொல்லும் பாருங்க அந்த அம்மா, அப்பப்பா நம்மளால முடியாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லும். அப்புறம் சத்யராஜுக்கு அப்படிதான் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சத்யராஜ் அவளை இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், நம்ம புரட்சி தமிழன், அவருக்கு ஒரு கேரக்டர் பாகுபலியில கட்டப்பாங்கிற கேரக்டரை தவிர்த்துட்டீங்கன்னா பாகுபலியே வேஸ்ட், அந்த மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர். ஆனா இந்த படத்துல கொடுத்துக்கிறாங்க பாருங்க, அவருக்கு ஒரு கேரக்டர் உண்மையிலே இது ஒரு கட்டப்பாவா நடிச்சவரா, ஏப்பா உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி எனக்கு நினைக்க தோணுச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வில்லன் கேரக்டரை வந்து கரெக்டா கிரியேட் பண்ணலன்னா அது எவ்வளவு பெரிய கம்பசுத்திரமான படமா இருந்தாலும் கண்டிப்பா அது வந்து மக்கள் மனசுல நிக்காது. அந்த படம் வந்து யாருமே என்ஜாய் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன்னா வில்லன் எவ்வளவு வெயிட் இருக்கானோ அதுக்கு அந்த அளவுக்கு ஹீரோக்கு வெயிட் அதிகமா இருக்கணும். ஹீரோ எந்த அளவுக்கு வெயிட் அதிகமா இருக்கணும் அந்த அளவுக்கு வில்லனுக்கு ரோலுக்கு வெயிட் அதிகமா இருக்கணும். இந்த 2 ரோலும் கரெக்டான நேரடியில பாதையில போச்சுனாதான் அந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும். இது முழுக்க பவன் கல்யாண துதிபாடும் படமா தான் இந்த படம் இருக்குதா தவிர மத்தபடி இவங்க கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒரு பேரரசை எதுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த காலத்துல இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா சொல்ல வரல, இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த கதை இப்படி கூட சொல்லக்கூடாது, இன்னும் நல்ல நீட்டாவே சொல்லலாம். என்ன அப்போ நடந்ததானே சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, படம் எடுக்கும் போது மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அதை புரிஞ்சுக்கணும். மக்களை எப்படி 2.5 மணி நேரம் நம்ம உட்கார வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு படம் எடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்க ஒரு பக்கமே துதி பாடும்படியா படம் எடுத்ததுனாலதான் இந்த படம் வந்து எனக்கு அவ்வளவுக்கா ஒன்னும் இது பண்ணல. 2வது பவன் கல்யாணோட நடிப்பை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து எவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட், அவர் எவ்வளவு பெரிய ஆள் நம்மளுக்கு தெரியும். அவருடைய ஃபேன் பேஸே அந்த அளவுக்கு ஆந்திராவில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நடிகர். அவரோட நடிச்ச படங்கள் நான் நிறைய விரும்பி பார்த்திருக்கேன். ஆனா இந்த படத்துல என்னன்னா, இந்த படத்தை பத்தி நான் இதுக்கு மேல விமர்சனம் பண்ண விரும்பல. இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. தியேட்டர்ல அட்டகாசமா இருக்கு. ஃபைட் சீன்லாம் உண்மையிலே ரசிச்சு பண்ணிக்கிறாங்க. ஏகப்பட்ட செலவுல இந்த படம் எடுத்திருக்காங்க. சிஜி ஒர்க் எல்லாம் அப்படியே சூப்பரா நம்மளுக்கு ஓரளவுக்கு பிசிறு தட்டுற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. 2வது இந்த படத்துல நடிச்சுக்கிற எல்லாருமே ஓரளவுக்கு தேவலாம். இந்த படத்தோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.